வல்லினம் வழக்கம் போல ரொம்ப ஹெவியா வந்திருக்கு. காத்திரமான இது 5 மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கு. பல்வேறு 5 பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. அதுவும் ஒரு சுவாரஸ்யம். அப்புறம் முக்கியமானவர்களோட சிறுகதைகள் வழக்கம் போல நிறைவாவே வந்திருக்கு. இன்னும் நான் 4 சிறுகதையுமே இனிமேதான் வாசிக்கணும். சுனில் கிருஷ்ணன் பேங்கோ அப்படின்னு எழுதியிருக்கார். நம்ம கமலாதேவி சுழலும் ஆழி. கௌதம் நாராயணும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆத்தர். நான் சொல்வனத்துல அவரை எப்போ சிறுகதை வந்தாலும் ரொம்ப ஆர்வமா வாசிப்பேன். நச்சு புன்னகை. அதுக்கப்புறம் பிரபு முருகானந்தம் அதிகமா நான் கேள்விப்படல, இல்ல வாசிக்கல. பார்த்திருப்பேன், பட் ஆனா மனசுல இன்னும் பதியல. தலைப்பு கொஞ்சம் பெருமூளை அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சி தரக்கூடியதா இருக்கு. அதனாலயே எனக்கு கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி தலைப்பு கொஞ்சம் திகில் கொடுத்தா நான் சரி இதை கடைசியா வச்சுக்கலாம் அப்படின்னு நான் வச்சிருவேன். பட் தெரியல, எந்த விதமான முன் முடிவுகளும் இல்லாம இந்த நாளத்தையும் பார்க்கணும். ஆனா எனக்கு வழக்கமா ரொம்ப பிடிச்சது கட்டுரைகள். ஏன்னா நான் முன்ன பின்ன போய் வாசிப்பேன், எளிதா வாசிச்சிடலாங்கிறதுனால. அப்புறமா ஒரு பொருணை இதுல கீழடி, கொடுமணல், ஆதிச்சநல்லூர் பத்தி எல்லாம் ஆய்வு பண்ணது. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு நல்லா அழகா தொடர்பு படுத்தி ஒரு நல்ல கட்டுரை ஒண்ணு. அப்புறம் முக்கியமா என்னோட ஃபேவரட்டான சப்ஜெக்ட் மொழியாக்கம் பத்தி, மலாய் மொழியில இருந்து மொழிபெயர்க்கிறத பத்தி பாண்டியன் வந்துட்டு ஒரு நல்ல கட்டுரை ஒண்ணு எழுதியிருக்க. அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான கட்டுரை. ஸோ அது கட்டுரை எல்லாம் தான் நான் கடகடன்னு ஒரு பரிந்து பார்வை பார்த்தேன். 5 இதோட பட்டியலையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது வந்துட்டு எவ்வளவு மொழிபெயர்க்கிறதோட கஷ்டங்கிறது அந்த பாண்டியனோட கட்டுரை படிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சதுனால நான் இந்த இதுக்குள்ள நம்ம அப்புறம் போலாம். டோன் கனவில் கண்ட இல்லறம், ஷஃபீக் கசாலிங்கிறவங்க அசல எழுதியிருக்காங்க. 2016 வெளியான கதையை வந்துட்டு சல்மா தினேஸ்வரி மொழிபெயர்த்திருக்காங்க. பனிக்குடில், ரோஸ்லான் ஜொமெல், பிருத்திவிராஜு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கார். 3வது வந்துட்டு அப்பா தற்கொலை செய்து இறந்தார், நூர் அடிலா தமிழ்ல வந்துட்டு ஆசிர் லாவண்யா மொழிபெயர்த்திருக்காங்க. 2021 எழுதப்பட்ட சிறுகதை. அடுத்தது 2017 எழுதப்பட்ட சிறுகதை இளம்பூர்ணன், இளம்பூரணன் தமிழ்ல கொடுத்திருக்கார். ஃபசீனா ஹிஷாமுடின் எழுதிய பெண்களின் நாட்டியம் அப்படிங்கிற கதை. கடைசி கதை 5வது கதை வந்துட்டு விஜயலட்சுமி மொழிபெயர்த்திருக்காங்க. ரெஜினா இப்ராஹிம் 2016 ஆண்டு, 10 ஆண்டுகளுக்கு முன்பு சிறந்த 20 சிறுகதைகள்ல ஒன்றா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க 3 பெண்களின் உரையாடல். எல்லாமே இந்த மகளிர் தினத்தை விட்டு 3 பெண்களின் உரையாடல், பெண்களின் நாட்டியம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒருவேளை அவங்க டீம்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பார்க்கலாம். பட் நீங்க